வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேதி நேற்றோடு முடிவடைந்திருக்கிறது. தமிழகத்தில் +2 தேர்வு இன்று தொடங்கியிருக்கிறது. ஏறத்தாழ 9 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள். தமிழக அரசு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக ஒரு சட்ட மசோதாவை இயற்றியிருக்கிறது. மத்திய அரசின் ஒப்புதலோடு அதற்கு குடியரசுத் தலைவர் இசைவு தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் அது சட்டமாகும். நீட் தேர்விலிருந்து தமிழகம் விலக்கு பெறும். ஆனால் இப்போது ஒரு தெளிவற்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது. மத்திய அரசின் நிலை என்ன என்று இதுவரையிலும் தெரியப்படுத்தப்படவில்லை. பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு தேர்வு எழுதக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள், குறிப்பாக 9 லட்சம் பெற்றோர்கள் இதில் கவலை அடைந்திருக்கிறார்கள். தேர்வு இருக்குமா இருக்காதா, இருக்கும் என்றால் அதற்கு எவ்வாறு தயாராவது, இல்லை என்றால் அதன் நிலை என்ன, இப்படி பல கேள்விகள் பெற்றோர் மத்தியில் இருக்கின்றது. கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சிகள் அந்த கவலையை எதிரொலிக்கிறார்கள். இதில் என்ன நடக்கப் போகிறது, என்ன செய்ய வேண்டும், இன்றைய யதார்த்த நிலை என்ன என்பதை பற்றி பேசலாம். நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர், கல்வி ஆர்வலர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு, பத்திரிகையாளர், கல்வி மாத இதழின் ஆசிரியர் திரு சுசி திருஞானம், இவர்களோடு நீட் தேர்வுக்காகவும் இதர சேர்க்கைக்காகவும் பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்றுனர் திரு கமல் சுந்தரமூர்த்தி ஆகியோர். வணக்கம். இந்த தலைப்பும் நமக்கு புதிதல்ல, இந்த பிரச்சனையும் புதுசில்லை. ஆனால் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் குழப்பமும் ஏமாற்றமும் ஒரு என்ன நடக்கும்ன்ற ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது. குழந்தைகள்கிட்டையும் +2 தேர்வு எழுதுகிற மாணவர்கள்ட்டையும் அந்த ஆங்ஸைட்டி இருக்குது. அந்த ஆங்ஸைட்டியோடு தான் குழந்தைகள் இன்னைக்கு பரீட்சை எழுத போயிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இந்த நிலைமை ஏன் வந்தது? இந்த குழப்பத்துக்கு யார் காரணம்? நீட் நடக்குமா நடக்காதா? இந்த குழப்பத்திற்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு தான் முழு பொறுப்பு ஏற்கணும். காரணம் என்னென்னா, முன்னாள் மறைந்த முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக கடந்த ஆண்டே கடிதத்தில் நீட்டுக்கு விலக்கு. மத்திய அரசு எப்படி நீங்கள் எடுத்தெடுப்பில் ப்ளேம் பண்ணுவீங்க? மத்திய அரசு கடந்த ஆண்டே நீட் தேர்வு வருகிறது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்று 2 அவைகளிலும் இதற்காக சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அதிமுக எம்பிக்களே கூட எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் வாக்கெடுப்பை புறக்கணிச்சுட்டு வந்தாங்க. மிக 3 2 பங்கு பெரும்பான்மையோட 2 சபைகளிலும் அந்த சட்டம் நிறைவேறிவிட்டது. நீட் நடக்கும் என்பது உச்சநீதிமன்றத்தின் ஆணை, மத்திய அரசின் கொள்கை முடிவு. இது தெளிவாக போன வருஷமே சொல்லிட்டாங்க. நீங்க கடைசி நாளில் முடிவெடுத்துட்டு மத்திய அரசின் மீது பழி போட்டால் நியாயமாது? அதாவது கடந்த ஆண்டு அவங்க 2016 2017க்கு மட்டும் விலக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட பீரியடில் உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து கடிதம் எழுதும் பொழுது 2016 2017க்கு நீங்கள் விலக்கு கொடுத்தது வரவேற்கிறோம், ஆனால் எங்களுக்கு நிரந்தரமான விலக்கு வேண்டும், நிரந்தரமான விலக்கை கொண்டு வருவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும்ட்டு உடனடியாக கடிதம் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு மாநிலத்தில் உடனே இது நடந்த கொஞ்ச நாள்லாம் மாநிலத்தில் முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் போனது, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லோருக்குமே தெரிந்தது. ஒருவேளை அந்த சிக்கல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் அப்போவே தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை எழுப்பியிருந்தால் அது மாநில அரசு, மத்திய அரசு செய்ய தவறியதை மாநில அரசு செய்திருக்க முடியும். இப்பொழுது மாநில அரசு ஏகமனதாக ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்பியிருக்கிறது. அது 254 பிரிவு 2 கீழே குடியரசுத் தலைவருக்கு போயிருக்கு. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஏற்பு தர முடியாது என்று சொல்வதற்கு எந்த முகாந்தாரமும் இல்லை. ஜல்லிக்கட்டில் நீங்கள் கேட்டீங்க, ஜல்லிக்கட்டு ஒரு பொது சட்டத்தின் கீழே இருக்குது. அதுலேருந்து விலக்கு கேட்குறீங்க. மத்திய சட்டத்திலிருந்து பொது பட்டியலில் இருக்கிற ஒன்றிலிருந்து விலக்கு கேட்குறப்ப அந்த குறிப்பிட்ட அமைச்சகத்தினுடைய இசைவு வேணும். அதில் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதற்கான இசைவை தந்தது, சட்ட அமைச்சகம் இசைவை தந்தது. அவங்க பரிந்துரையின் பேரில், உள்துறை அமைச்சகத்தினுடைய பரிந்துரையின் பேரில் தான் குடியரசுத் தலைவர் அதற்கு சம்மதம் அளித்தார். இப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஒரு சட்டம் என்பது மத்திய அரசாங்கத்துடைய MCI ஆக்ட், அதிலிருந்து ஒரு விலக்கு நீங்கள் கேட்குறீங்க. மத்திய அரசாங்கத்துடைய பொது நுழைவுத் தேர்வு சட்டத்திலிருந்து விலக்கு கேட்குறீங்க. அந்த சட்டமும் இந்த சட்டமும் முரண்படுகிற போது
மத்திய சுகாதார அமைச்சகம் இதற்கு அனுமதி தரணும். அதாவது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்குங்க கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குங்க. ஷெட்யூல் 7ல் யூனியன் லிஸ்ட்டில் என்ட்ரி 66 கீழே ஹையர் எஜுகேஷன் வருது, என்ட்ரி 25 கீழே ஸ்கூல் எஜுகேஷன் முடியுது. இந்த என்ட்ரி 66, 25 ரெண்டுக்கு இடையில் இருக்கிறது தான் இந்த நீட் பொதுத் தேர்வு. இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கே தவிர இது யூனியன் லிஸ்ட்டில் இல்லை. ஏற்கனவே ஜல்லிக்கட்டுலையும் கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் அது இருந்தது. ஆமா. சுற்றுச்சூழல் நீங்க வந்து காளைகளை காட்சிப்படுத்தக்கூடிய பட்டியலில் வைத்திருந்த கூடாத பட்டியலில் வைத்திருந்ததும் கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியலில் தான் இருந்தது. பொது பட்டியலில் இருந்து ஒரு மாநிலம் தனக்கு விலக்கு வேண்டும், மத்திய அரசுல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் எங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் கொடுங்கன்னு நீங்க சட்டம் ஏற்றிக்கொண்டால் அதை அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சகம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த அமைச்சகம் தன்னுடைய இதுல குடியரசுத் தலைவருக்கு ரோலே இல்ல. இதுல இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் பிரதமர் தலைமையிலான அமைச்சகத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல தான் எதை ஒன்றுமே செய்ய முடியும். குடியரசுத் தலைவர் தானாக எங்கும் எழுந்து கூட போக முடியாது. அவருக்கு வந்து பிரதம மந்திரி தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய ஒப்புதல் வேண்டும். இங்க பிரதமர் மந்திரியினுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவை இந்திய அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் இருக்குது. அதுல சுப்ரீம் கோர்ட் தெள்ள தெளிவாக அரசமைப்பு சட்டத்தில் எதெல்லாம் அசைக்க முடியாது என்பதை 1973 கேஷ்வானந்த பாரதி வழக்கில் வந்து 13 நீதிபதிகளை கொண்ட மிகப்பெரிய அமர்வு. அதுல which cannot be altered என்ற क्वेश्चन எடுத்தாங்க. அதுல ஃபெடரேஷன் is one of the basic future. ஃபெடரேஷன் கூட்டாட்சியை நீங்க வந்து மாற்றவே முடியாது. இதுல மாநிலத்திற்கும் மத்தியத்திற்கு இருக்குன்னு சொன்னா அந்தந்த மாநில அரங்குகள் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு ஒரு மதிப்பு அளிக்கப்படணும். மத்திய அரசா விரும்பி இதை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்றதை விட உச்சநீதிமன்றம் மீண்டும் 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 வலியுறுத்தினதுனால தான் இந்த சட்டம் வருது. நீங்க சொன்ன உச்சநீதிமன்றம் தான் ஃபெடரேஷன் கூட்டாட்சி தத்துவம் அப்படின்ற ஒன்றை கூட்டாட்சின்ற சொல்ல மாற்றவே கூடாதுன்னு சொன்ன அதே நீதிமன்றம் தான் ஏன் நீங்க பொது நுழைவுத் தேர்வை கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்குங்க 2013 இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய 3 அமர்வுகள் கொண்ட நீதிபதியில 2 பேர் வந்து இந்த நீட் தேர்வை ரத்து செஞ்சிட்டாங்க. அதுல யாரு டிசென்ட் நோட் வச்சாங்களோ அந்த டிசென்ட் நோட் வச்ச ஜட்ஜ் சீனியர் ஜட்ஜா 2016ல வர்றாரு. அந்த சீனியர் ஜட்ஜா அவர் இருக்கும்போது 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து ரீகால் டு பி ஹர்ட் அஃப்ரெஷ் சொல்லியிருக்காங்க. திரும்ப பெற்றிருக்காங்க. 2013 திரும்ப பெற்றிருக்காங்க. மீண்டும் அது விசாரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் முடியவே இல்லை. இதற்கிடையில் சங்கல்ப் என்ற ஒரு அமைப்பு ஒரு வழக்கு போடுது. அதுல அந்த டிசென்ட் நோட் கொடுத்த அதே ஜட்ஜ் இதுல 3 ஜட்ஜ் பெஞ்ச்ல இவர் வந்து உட்கார்றாரு. அப்ப அந்த சங்கல்ப் கொடுக்கும்போது இவர் என்ன சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ரீகால் பண்ணிடுச்சு, திரும்பவும் கேட்க போகுது, திரும்பவும் கேட்டு தீர்ப்பு கொடுக்கிற வரைக்கும் நீட் நடத்துறதுக்கு எந்த தடையும் இல்லையே, அப்படி இருக்கும்போது நீங்க நடத்தாம இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சிபிஎஸ்சியும் இவங்களும் சேர்ந்து எம்சிஏ என்ன சொன்னாங்கன்னா நாங்க ப்ரிப்பேர்டுன்னு சொன்னாங்க, ரெடின்னு சொன்னாங்க. சொன்னது யாரு? மத்திய அமைச்சர் சொன்னதுதான். மத்திய அமைச்சரவை அந்த வார்த்தையை முதல்ல வந்து சொல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்களில் எதிர்ப்பு வந்த உடனே அதே மத்திய அமைச்சரவை அதே எம்சிஐயும் சிபிஎஸ்சியும் நெக்ஸ்ட் டே கோர்ட்டுக்கு போயிட்டு இல்ல நவ் we cannot do it this year சொன்னாங்க. அப்ப கோர்ட் திருப்பி பார்த்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்டது, நேத்து வந்து நீங்க நாங்க ரெடின்னு சொன்னீங்க, இன்னைக்கு வந்து முடியாதுன்னு சொல்றீங்க. ஓராண்டு கடந்து வந்துட்டோம் அதுல இருந்து. இப்போ ஆமா, நீங்க கடந்த ஆண்டு தமிழ்ல கூட பரீட்சை இல்லை, இந்த ஆண்டு தமிழ்ல தேர்வு எழுதலாம். இந்த ஒரு சூழல்ல தேர்வு நடக்குமா நடக்காதா? தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கிடைக்குமா கிடைக்காதா? தேர்வு நடந்தால் ஒரு 10 ஆண்டு கழிச்சு மாநிலத்திற்கு ஒரு அரசு இருக்க போவதில்லை. ஏனென்றால் மத்திய அரசினுடைய நீண்டகால திட்டம் எல்லா அதிகாரத்தையும் தான் கையில் எடுத்துக்கொள்வது. அதுதான் புதிய கல்விக் கொள்கையில பல பிரிவுகள் வந்து எதிர்க்கப்பட்டது. காரணம் அது ஒன்றுதான் முக்கியமான ஒரு வேல்யூவான ஒரு எஜுகேஷன் கொண்டு வரணும். நம்மளுடைய 2 விஷயத்தை பார்க்கணும். முதல் வந்து நீட் வேணுமா வேண்டாமான்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம், அது அந்த லா வந்து எப்படி அது வந்து பேரிகார்டா இருக்குன்னு பார்க்கணும். முதல் வந்து நீட் வந்து ஒரு மேண்டேட்டரியான விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து நிறைய விஷயம் தெரியாத விஷயம் என்னன்னா, ஒரு பையன் 1180 மார்க் எடுத்துட்டான், அவனுக்கு இந்த தடவை கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கல. அடுத்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணா அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த 1180 மார்க் எடுத்தவனுக்கு வாய்ப்பு இல்லை, திரும்ப அப்பர் பண்ணாலும் அவனுக்கு அட்மிஷன் கிடைக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? பண்ண கேண்டிடேட்டாக இருந்தானா ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணலாம். இதே ஒரு ஃபார்மராவோ இல்லை ஒரு புவர் ஃபேமிலியாக இருந்தானோ அவன் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி கேண்டிடேட் வந்து நீட்டுக்கு அவனுக்கு ஒரு வழி கொடுக்குது. 1180 மார்க் எடுத்து அவனுடைய லைஃபே அந்த மெடிக்கல்னு இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டா 15% அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது.
இந்த வாய்ப்பு இங்க தமிழ்நாட்டில் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுறவங்க +2 முடிச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு மறுக்கப்படுது. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்த விஷயம், நீட்டு நிறைய மார்க் எடுத்தாதான் ஃப்ரீ சீட்டு அப்படின்னு கிடையாது. அதாவது விஷயம் இங்கே வந்து மூடி மறைக்கப்பட்டு இருக்கு. உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நீட் வந்து குவாலிஃபைட் மார்க். கண்டிப்பாக அந்த மாணவனோ மாணவியோ அந்த கர்நாடகா ஸ்டேட்டில் படிச்சிருக்கணும். ஸோ அந்த மதிப்பெண்ணை வச்சு தான் அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க. ஆனால் நீட் வந்து ஒரு குவாலிஃபைட் மார்க். குவாலிஃபைட் மார்க்னா 720 மார்க்கில் 500 600 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 220 மார்க் ஓசி ரிசர்வ் ஓபிசியாக இருந்தால் ஒரு 180 மார்க், அந்த அளவுக்கு மார்க் இருந்தால் போதும். இதனால் நம்மளுடைய சீட்டு நம்ம மாநிலத்தில் விட்டு வெளியே போக வாய்ப்பு கிடையாது. மோரோவர் இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பெரிய பிரச்சனை. பணம் வெறும் 840 மார்க் எடுத்துட்டு 1 கோடியோ 2 கோடியோ கொடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணுறவன் அந்த 840 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பையனால் இந்த குவாலிஃபைட் மார்க் வாங்க முடியாது. ஆனால் 1180 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பையனால் குவாலிஃபைட் மார்க் வாங்க முடியும். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வருஷம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் பண்ணா ஒழிய, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லையே. ஆக்சுவலாக உங்களுக்கு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஃபரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டேக் அ ரோல், நாட் ஒன்லி ஃபார் ஸ்டேட் லிஸ்ட் கிடையாது. ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து எதை நோக்கி போறோம், ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் நோக்கி போறோம். ஆக்சுவலா இது நமக்கு தேவை. இப்போ எம்பிபிஎஸ் இப்ப தமிழ்நாட்டில் +2 மட்டும் படிச்சுட்டு தமிழ்நாட்டு தேர்வு முறையை எழுதி அதுல மார்க் எடுத்துட்டு வர்ற மாணவன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கல்லூரியில படிக்கிறதுக்கு எதுக்கு டெல்லிக்காரங்க நடத்துற தேர்வு எழுதணும்? இல்ல அப்படி இல்ல, இது தகுதி இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல, தமிழ்நாடு வந்து ஒரு தனி நாடு கிடையாது. இது இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த இந்தியா. அது மட்டும் இல்லாம நல்ல விஷயத்தை நம்ம ஏத்துக்கணும். இப்போ ஒரு தப்பான விஷயங்கள் இருந்து இப்போ இந்த நீட் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் யார் முடிவு பண்றது? இல்ல இப்போ நமக்கு முடிவு பண்ணணும். இல்ல நம்மளுக்கே வந்து ஒரு நல்ல விஷயம், அதாவது இப்போ இதனால என்ன நீங்க நெகட்டிவ் ஃபீல் பண்றீங்க? நீட்டால உங்களுடைய அடிப்படையில் நான் ஏன் கருத்து விட்டுருங்க. அரசு சொல்லி இருக்கிற கருத்துக்கு நான் வரேன். தமிழ்நாடு சட்டமன்றத்துல சட்டம் இயற்றி இருக்கிறாங்க. அந்த சட்டத்துல அவங்க சொல்லி இருக்கிற சில முக்கியமான அம்சங்கள் இது கிராமப்புற மாணவர்களை பாதிக்காதுன்ற எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா இப்போ நீங்க கிராமத்துல படிச்சாலும் சரி சிட்டில படிச்சாலும் 1180 மார்க் மேல எடுத்தாதான் அவனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும். இப்போ இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்து அவங்க வந்து 500 மார்க் 600 மார்க் கேட்கல. இப்போ கர்நாடகா ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைட் மார்க் 1180 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கிராமப்புற மாணவரால எந்த ஒரு தனி கோச்சிங்கும் போகாம அவனால ஈஸியா முடியும். சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அது மக்களுடைய பிம்பம். நீங்க உண்மையா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வியாளர் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா இல்ல 70% இஸ் காமன் டாபிக். இல்ல நீங்க வந்து தமிழ்நாடு மாணவன் சிபிஎஸ்சி தேர்வு எழுதுறாங்க, இந்த நீட் எழுதுனா அவர் படிச்சிருக்கிறதுல 65% தான் வரப்போகுது. ஆனா உங்களுக்கு குவாலிஃபைட் மார்க் 25% தானே. உங்களுக்கு குவாலிஃபைட் மார்க் வாங்கினா நீங்க குவாலிஃபைட் மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்க அந்த +2 மார்க் வச்சு கொடுங்க. இப்போ கர்நாடகா தான் பண்றாங்க. இப்போ நம்மளோட ஸ்டேட் மார்க் கண்டிப்பான்ற லாஸ்ட் இயர்ல பெரும்பாலும் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுனாங்க. 41% தான் தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணாங்க. குவாலிஃபைட் மார்க்ஸ் வாங்குறது 41% தான். ஓகே லோயஸ்ட் இன் தி சவுத் இல்ல அது வந்து அவேர்னஸ் இல்லாத விஷயம். இப்போ அதே சமயம் இப்போ 1140 மார்க் வாங்கியிருக்கான், 1180 எடுத்தாதான் அவனுக்கு மெடிக்கல் கிடைக்கின்ற பட்சத்தில் இப்போ அவன் என்ன பண்ணுவான்? நீட் எழுதிட்டா தனியார் கல்லூரியில காசு இல்லாம சேர்த்துக்கிறாங்க, நீட் மதிப்பெண் அடிப்படையில மட்டும் சேர்த்துக்க போறாங்க அப்படின்னு இருக்கா? இல்ல அந்த மாதிரி இல்ல. ஆனா என்னன்னா இதோடைய நீங்க இப்போ வந்து ஒரு 2 வருஷம் முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு 1 கோடி ரூபா. இப்போ லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா அந்த 1 கோடி ரூபா மொத்த கேஷாக வாங்காமல் அவங்க என்ன பண்ணாங்க, பர் ஆனம் 15 lakhs 20 lakhs கொண்டு வந்தாங்க. இது 1 கோடி ரூபா ரெடி பண்ணுற மக்களுக்கு மத்தியில் ஒரு 15 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது 5 வருஷத்துக்கு 15 to 20 lakhs. ஆனால் அட்மிஷன் போயிட்டு இருக்குல்ல. இப்போ என்ன ஆகுனா அந்த பண வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் கடைசியா பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இதனால இந்த ஒரு சாய்வு வந்தது. ஆக்சுவலா இதனால வந்து நீட்டால, அதாவது நீட் வந்து பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்மியா படிச்சுட்டு பணம் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பாதிப்பே ஒழிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இன்னும் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது. கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா இப்போ வந்து அவங்களுடைய ஸ்டேட் சிலபஸும் சிபிஎஸ்சி சிலபஸும் 70%. நான் வந்து ரெண்டு சிலபஸ் எடுத்து பாக்குறேன். எனக்கு அதை பத்தி நல்லா டீப்பா தெரியும். டாபிக் இஸ் நாட் மச் டிஃபரெண்ட். So maybe the question pattern is different. So 60 to 70% question is quite common. அவனால எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் போகாமல், ப்ரிப்பரேஷன் போனால் கூட 1 month எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவனால் அவனோட ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் அந்த 350 400 மார்க் எடுக்க முடியாது. ஆனால் 350 குவாலிஃபைன்னு சொல்லக்கூடிய மார்க் கூட எடுக்க முடியும். அது குவாலிஃபைடு போதும். இதனால் என்ன ஆகுன்னா கிராமப்புற மாணவர் பாதிக்கப்படல. ஆனால் இந்த மெடிக்கலை வச்சு மாஃபியா பண்ணி அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த மக்கள் தான் அது நிறைய பாதிக்கப்படுறாங்க.
ஆனா இங்க அரசியல் கட்சிகள் ஏழைகளுக்காக குரல் இருக்கலாம். கொடுக்கக்கூடியவங்களும் Maybe நீட்னால பாதிக்கப்படுவோம், சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்ற கருத்து இல்ல அதுதான், சொல்றாங்க. அதாவது இது உண்மையான கருத்தை சொல்லாம யாரு பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 700 மார்க் 600 மார்க் எடுத்தாலே நீங்க மெடிக்கல் போக முடியும். 700 மார்க் எடுத்து கோடிக்கணக்கில் படம் வச்சிருக்க பையனால அந்த நீட்டு குவாலிஃபைடு வாங்க முடியாது. அவன் பாதிக்கப்படுறான். ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு, அந்த 700 மார்க் இருக்கு. இப்போ அப்படிதான் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வேஸ் பாத்தீங்கன்னா 750 மார்க் எடுத்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்னு சொல்லக்கூடிய காலேஜ்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் லாஸ்ட் இயர் பண்ண முடியல. என்னன்னா அந்த 750 மார்க் எடுத்த கேண்டிடேட்டால ஒரு 280 குவாலிஃபைட் மார்க் வாங்க முடியாது. இது ஒரு சீரான ஒரு உண்மையான எஜுகேஷன் நோக்கி போயிட்டு இருக்கும். ஆல்ரெடி இன்ஜினியரிங்ல பல பேசலாம். விஷயங்கள். திரு உங்க பார்வை என்ன இதுல? இல்லை, நண்பர் சொல்றதை பொறுத்தவரை ஒரு தரமான கல்விக்கான வடிகட்டும் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி அதான் உண்மையும் கூட. என்ன, அதிக பணம் வச்சிருக்கிறவங்க மார்க்கே இல்லாமல் டாக்டர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு சிறு விஷயம்தான். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வரலாற்றோடு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு மருத்துவக் கல்வி வாய்ப்பை முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒரு அநீதியான விஷயம். அது எந்த விதத்துல கேக்குறேன், எந்த விதத்துல இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, சிபிஎஸ்சிக்கும் இல்ல திரு இல்ல பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள் கூட மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை வலியுறுத்திட்டே இருக்காங்க. கிராமப்புற மாணவர்கள் பேரை சொல்றது இவங்க தப்பு. ஏற்கனவே கிராமப்புற மாணவர்கள்லாம் எக்கச்சக்கமா மார்க் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசு கல்லூரிகளில் ஏராளமான எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குது அப்படின்ற நிலைமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே தனியார் பள்ளிகளில் 1 வருஷ பாடத்தை 2 வருஷம் நடத்துறவங்க, அதுல ஏமாற்றி பண்ற தவறான வழிமுறையை பண்றவங்க தான் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்ல அரசு கல்லூரிகள் அரசு பள்ளியில படிச்சுட்டு வர்ற கிராமப்புற மாணவன் சொற்ப எண்ணிக்கையில தான் சேர்றாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இதனால வரப்போறது இல்ல. இப்போ நாமக்கல் ஈரோடு இடத்துல இது மாதிரி நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க, 4 லட்ச ரூபா சீட்டு வாங்கி வச்சுட்டு அவங்க ட்ரைன் 4 லட்சம் யார் கொடுப்பாங்க? கிராமப்புற மாணவன் கொடுப்பானா? ஒரு ஏர் ஸ்டூடெண்ட் கொடுக்க முடியுமா? சிட்டிக்காரன் இங்க நாங்க நாமக்கல்ல போய் படிக்கிறோம், அப்ப அவன் கிராமத்து மாணவன் ஆயிடுவானா? இல்ல, நாமக்கல் போன்ற பள்ளிகளை விடுங்க, அதை தாண்டி கிராமப்புற மாணவர்கள் நிறைய தேர்வானங்கன்றது கடந்த ஆண்டு வரை உண்மை. கிட்டத்தட்ட 50% மேல கிராமப்புற மாணவர்கள் வந்திருக்காங்க. இல்லைங்க, அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் நீங்க வைத்த கேள்விக்கு நேரடியாக பதில் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப லாஸ்ட் ஒரு 4% எந்த அடிப்படையில சொல்றீங்க? கிராமப்புற மாணவர்கள் நீங்க யாரை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் அவர்கிட்ட கேட்டோம். இல்ல, நிச்சயமாக அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டும் இல்ல, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் கூட கிராமப்புறம் சார்ந்த பள்ளிகள் வந்து நிறைய வந்துட்டு இருந்தாங்கன்றது உண்மை. பட் நேரடியா அரசு பள்ளியில இருந்து படிச்சுட்டு வந்தவங்க 100 சீட்டு கூட 3500 சீட்ல 100 கூட பிடிக்காத நிலைமை இருக்கு. ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல. நான் ஒரு அரசு கொடுத்த உதாரணம், என்னுடைய கிராமம் ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்துல இருந்து குறைஞ்சது ஒரு 3 மாணவர்கள் இதுக்கு வர முடியுது, வந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு யதார்த்தம். ஏன்னா இந்த யதார்த்தம் வர மாட்டாங்களா? நிச்சயமா கட்டாயம் 100%. ஏன்னா இல்ல, அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 1180 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் நீட் எழுதுவீங்க இல்ல, சிபிஎஸ்இ அவனுடைய மார்க் கண்டிப்பா அந்த 300க்கு மேல கண்டிப்பா போகும். ஏன்னா நாங்க அதுல இருக்கோம். எங்களுக்கு வந்து டாபிக் நீங்க படிக்கிற அதே மனுஷன் சம்பந்தமான பிசியாலஜி, அனாட்டமி எல்லாமே இங்க ஸ்டேட் போர்ட்லயும் இருக்கு. டாபிக் மட்டும் இல்ல, அதாவது தேர்வுகள், அணுகுற முறை எல்லாமே வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீட்ல क्वेश्चंस பாத்தீங்கன்னா 50% क्वेश्चंस கம் फ्रॉम தி மாடரேட் லெவல். சோ நீங்க நீட் மூலமா ஃப்ரீ சீட் வாங்க முடியும்னா அது கஷ்டம். இப்போ கர்நாடகா அப்படி பண்ணல. கர்நாடகா என்ன பண்றாங்க, ஒரு குவாலிஃபைட் மார்க்கை வச்சுட்டு அந்த +2 மார்க்கை மேண்டேட்டரியா வச்சு அவங்க அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்ல முடியும். அதாவது 25 பேர் தான் கடந்த ஆண்டு எம்பிபிஎஸ்ல நேரடியாக அரசு பள்ளியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்றது நீங்கள் சொல்கிற புள்ளி விவரம். அதை வந்து பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் பேராசிரியர் கல்யாணி விட்டவர்கள் வெளியிட்டார்கள்ன்றது யாரும் வந்து மறுக்க முடியாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில், ஆங்கில வழியில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களை மாவட்டத்திற்கு 10 பேர் எஸ்சி எஸ்டிலையும், மாவட்டத்திற்கு 10 பேர் எம்பிசி பிசிலையும் அரசு தேர்வு செய்து, டாப் ரேங்கர்ஸ்ன்னு தேர்வு செய்து அவர்களை வருடத்திற்கு 27,000 ரூபாய் செலவு செய்து தனியார் பள்ளியில் அரசு படுக்க வச்சிட்ருக்கு. அப்போ இந்த மாணவனை 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவன், அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவன், அவனால் பணம் கட்டி +1 +2 ப்ரைவேட் ஸ்கூலாக படிக்க முடியாது. தன்னுடைய பள்ளியிலேயே +1 +2 படிக்க வைக்க முடியாத இந்த அரசு ஒரு ஜிஓ போட்டு, ஆதிதிராவிட வெல்ஃபேர் அப்புறம் பிசி டிபார்ட்மெண்ட்டில் ஜிஓ போட்டு, இந்த 640 மாணவன் யார்? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்
டாப் ரேங்கர்ஸாக வரக்கூடியவர்கள், இந்த 10 பேர் இல்லாத அடுத்த டாப் ரேங்கர் 480க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரையுமே ஃப்ரீ சீட் கொடுத்து சேர்த்துருக்காங்க. மற்றவங்க கிட்ட லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறவங்க இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ இவர்களெல்லாம் யார் கணக்கில் நீங்கள் சேர்ப்பீங்க? இதில் நான் கவலைப்படுறது என்னன்னா, கடந்த ஆண்டு ராமநாதபுரத்தில் தமிழ் வழி கல்வியில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்க 12 பேர் இப்போ வந்து MBBS BDSல சேர்த்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு 75,000 ரூபா அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கு. இன்றைக்கு அந்த பிள்ளையில ஒரு பிள்ளை கூட இப்ப MBBSக்கு வர முடியாது. யார் எங்க எழுதுனா குவாலிஃபை ஆயிட போறாங்க? எங்க நீட் இஸ் நாட் a qualifying examinationங்க. நீட் 2 முறை எழுதுனா அதுக்கு பேர் குவாலிஃபிகேஷனா? நீங்க ஒரு சிலபஸ்ல மார்ச் மாசம் ஒரு எக்ஸாம் நடத்தி இருக்கீங்க, அதே சிலபஸ்ல நீங்க மே மாசம் இன்னொரு எக்ஸாம் எழுதுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட மெமரி டெஸ்ட் பண்றீங்க. இந்த மெமரி டெஸ்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் யாருக்கு லாபம்? வணிக ரீதியாக கோச்சிங் சென்டர். ஏன் கேரளால, ஆந்திரால, தெலுங்கானால 71% 76% வந்து ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டில் மாத்திரம் 41% தான் வந்தாங்க. காரணம் என்ன? மார்க்கெட் எங்க இருக்கு? சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர். இதுதான் பேஸ். எதுக்கு? கோச்சிங் சென்டர்ஸ்க்கு. யாரால வந்து கோச்சிங் சென்டருக்கு போக? தர்மபுரியில கோச்சிங் சென்டர் இருக்கா? ராமநாதபுரத்துல இருந்தா ஒரு மாசத்துல இல்ல. இப்போ வணிக ரீதியாக நீங்க கேட்டீங்கல்ல, எங்க என்ன பேச, அவர் பேசும்போது பேசிட்டு இருக்காரு, நானும் பேசிட்டு இருக்கும்போது அவர் பேசிட்டு இருப்பாருன்னா அப்புறம் என்னது? இது எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு, சொன்னதுக்கு மறுப்பு சொல்லணும்ல. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இன்னைக்கு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் நீட்னால பாதிக்கப்பட்டிருந்தா ஏன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஃப்ரண்ட் பேஜ்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குது? ஃப்ரண்ட் பேஜ்ல எதுக்காக அட்வர்டைஸ்மென்ட்? நீட்டுக்காக. எதுக்காக ஃப்ரண்ட் பேஜ்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இந்து பேப்பர்ல இருந்து எல்லா பத்திரிகையிலும், எல்லா இங்கிலீஷ் பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, எல்லா பத்திரிகையிலும் ஃப்ரண்ட் பேஜ்ல கலர் விளம்பரம் வருது. எப்படி வருது? நீட்னால அவங்களுக்கு பாதிப்புனா அவங்க ஏன் விளம்பரம் கொடுக்க போறாங்க? நீட்னால அவங்களுக்கு இப்ப காசு இல்ல. ஏன்னா டை அப், கோச்சிங் சென்டர்ஸோட டை அப் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும். எப்படி IIT JEEக்கு வந்து அவங்க வந்து டை அப் வச்சுக்கிட்டு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து IIT கோச்சிங் கொடுக்கறேன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி நீட்டுக்கு இப்ப 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கோச்சிங் நடக்குது. அப்ப ஸ்கூல் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு பாடத்திட்டத்தை முழுமையாக பள்ளிக்கூடம் நடத்த வேண்டிய வேலையை பள்ளிக்கூடம் நடத்தாது, நீ கோச்சிங்க்கு அங்க போயிடு அப்படின்னு சொல்றது எந்த வகையில் வந்து நியாயமா இருக்க முடியும்? இல்ல, நம்ம வந்து டாபிக் டோட்டலா வேரிங் ஆகி போச்சு. நம்ம வந்து கோச்சிங் தேவையா தேவையில்லான்னு பார்த்தீங்கன்னா, நீட் எழுதக்கூடிய அந்த ஃப்ரீ சீட்ல போகக்கூடிய கேண்டிடேட் வரவேற்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, இல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஒரு பகுதியினர், கோச்சிங் இண்டஸ்ட்ரி நடத்தக்கூடியவங்க, இவங்க தான் இதை வரவேற்கிறாங்க. அவங்களோட டை அப்ல இருக்கிற பிரைவேட் தனியார் கல்லூரிகள், அவங்களோட இணைப்புல இருக்கிற தனியார் பள்ளிகள். ஓகே சார், இதுக்கு உண்மையான காரணம் பார்த்தீங்கன்னா, அது நீட்டை பற்றியோடைய முழு விவரங்கள் வந்து மக்களுக்கு போய் சேராதுதான் முக்கியமான காரணமே ஒழிய, இதில் கோச்சிங்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது மக்கள் போய் ஜாயின் பண்ணி அங்கே பணத்தை கொடுக்குறாங்கன்னா அது முட்டாள்தனம் தான். ஏன்னா ஒரு மாசத்துல அவங்கள ஃப்ரீ சீட்லாம் வாங்க வைக்கிறதுக்கு இம்பாசிபிள், அது நடக்காத விஷயம் ஆக்சுவலாக. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1040 மார்க் எடுத்துட்டு இந்த வருஷம் சீட்டு கிடைக்கல, 40 மார்க் பெரிய வேரிங் ஆக்சுவலாக, அவனால திரும்ப அடுத்த வருஷம் கிடைக்காது. அந்த மாதிரி கேண்டிடேட் வந்து ஆல் இண்டியா மூலமாக இருக்கக்கூடிய 15% கோட்டாவை ட்ரை பண்ணலாம், ஃப்ரீ சீட் ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆக்சுவலா. ஆனா ஸ்டேட்ல அது மறுக்கப்படுது. எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட எய்ம்ஸ்க்கு தனியா எக்ஸாம் எழுதுறாங்க, ஜிப்மருக்கு தனியா எழுதுறாங்க, 15%க்கு போறவங்க தனியா எழுதுறாங்க. இங்க யாரை வடிகட்டி வெளியேத்துறீங்க? தந்தை பெரியாருடைய இடைவிடாத போராட்டத்தை சொல்ல விடுங்க. நீட் வேண்டுமா வேண்டாமா, நீட் வேண்டுமா வேண்டாமா, நான் 2 வார்த்தையில மட்டும் விளையாடிட்டு இருக்க முடியாது. தந்தை பெரியாருடைய இடைவிடாத போராட்டத்தின் விளைவாக கர்ம வீரர் காமராஜர் தொடக்கப்பள்ளியை மட்டும் தொடக்கல, தொடக்கப்பள்ளியை திறந்த அதே காமராஜர் தான் 1959 செங்கல்பட்டுல மருத்துவக் கல்லூரி, தஞ்சாவூர்ல மருத்துவக் கல்லூரி, சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அந்த 3 கல்லூரியை திறக்கும் போது சொன்னாங்க தந்தை பெரியார் எதை சிந்தித்தாரோ அதுக்கு செயல் வடிவம் காமராஜர் கொடுக்கிறாரு. அதனாலதான் பச்சை தமிழர் காமராஜன் தமிழ்நாடு இன்றைய வரைக்கும் கல்விக்காக கொண்டாடிட்டு இருக்கு. அவர் காலகட்டத்தில் திறக்கப்பட்டது 6 மருத்துவக் கல்லூரிகள். மத்திய அரசாங்கம் தொடக்க கல்வியை கொடுக்க முடியாது என்று சொன்ன முதல் 10 ஆண்டு காலத்தில், குடியரசான முதல் 10 ஆண்டு காலத்தில் 6 மருத்துவக் கல்லூரியை திறந்து சாதனை படைத்தது தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் 24 மாநில அரசு நடத்தக்கூடிய கல்லூரி இருக்கு. 20,000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்க முடியும். இந்த 20,000 ரூபாய் ஃபீஸ்ல யார் பணம் வச்சிருக்கானோ அவன் படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இந்த நீட். ஏழைக்கான நீட் இல்ல. இப்ப நான் சொன்ன அந்த 12 பேர் ராமநாதபுரத்துல இருந்து வந்தவன், வாய்க்கு கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்தவங்க, உடுக்க ட்ரெஸ் இல்லாம இருந்தவங்க. அந்த பரிதாப நிலையை பார்த்து தான் 75,000 அரசு கல்லூரிகள், அரசு மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற சீட்ஸ் எல்லாம் அதுக்கு தான் வேற ஆட்களுக்கு போய்டும்ன்றீங்க. கண்டிப்பாக. அதாவது அரசு மெடிக்கல் காலேஜ் வேற யாருன்னு சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கே கூட போலாம். ஆனா தமிழ்நாட்டில் யாருக்கு வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு போக முடியுதோ, காலையில எழுந்து இப்ப யாருக்கு நாமக்கல் போக முடியுதோ, யாருக்கு ராசிபுரம் போக முடியுதோ, யாருக்கு வந்து 2 ஆண்டு காலத்துக்கு
பணத்தை நான் வச்சா ஹாஸ்டல்ல கொடுக்க கொடுத்து முடியுதோ செலவு பண்ண அவங்க முடியுதோ poor அவங்க தானே பயனடைறாங்க. அவர்கள் மட்டுமல்ல. கிரீம் ஆஃப் தமிழன் தானே அதுல பயனடைறாங்க. அவர்கள் மட்டும் கிடையாது. இப்போ இந்த நீட்ல இன்னொன்னு என்னன்னா இல்ல தமிழ்நாட்டுல இப்ப பயனடைஞ்சிட்டு இருக்கிறவங்கள சொல்லுங்க. இப்ப medical seat வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து கஞ்சி இல்லாதவங்க தான் medical seat வாங்குறாங்களா? 27,000 ரூபாய் துட்டு கட்டி கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்த்தது இல்ல சார் ஃபீஸ் 27,000 தான் சார். அதுதான் சார். இப்போ அந்த 20,000 பிள்ளை இருக்கா இதுலன்னு சொல்ல வர்றேன். அந்த பிள்ளை எங்க இருக்கா? சதவீதம் எவ்வளவு? என்னதுங்க? சதவீதம் எவ்வளவு? இருக்காது. அவங்களோட 1% சதவீதம் கூட எவ்வளவு? தொடக்க கல்வியை 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்கும் முழுசா நீங்க பரவலா கொடுக்கல. ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கல, பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கல, உடற்பயிற்சி ஆசிரியர் இல்லாம துட்டே இல்லைன்னு சொன்ன நேரத்துல காமராஜர் காலத்துல உடற்பயிற்சி ஆசிரியர் இருந்தாங்க, பாட்டு டீச்சர் இருந்தாங்க, மொழி ஆசிரியர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு செஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இது வரைக்கும் நீங்க ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் இல்லாம பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு அவனுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவன் மட்டும் பார்த்துட்டு இருக்கான். இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவன் காலையில பேப்பர் போட்டு படிக்கிறான், பால் பாக்கெட் போட்டு படிக்கிறான், வீட்டு வேலையை கலந்து படிக்கிறான். அந்த மாணவன் இதுல பயனடையல பெருக்கிற சிஸ்டத்துல நீட்ல பயனடைஞ்சிருவானா? நீட்ல பயனடைஞ்சிருவானா? நீட்ல பயனடைய முடியாதுங்க. குவாலிட்டி கிடையாதுங்க. என்னோட நீட்ல எங்க குவாலிட்டி இருக்கு? என்னோட லைஃப் திரும்ப சொல்றேன். ஒரு எக்ஸாம் 2 முறை எழுத வச்சா அதுக்கு பேர் குவாலிட்டியா? 12வது வரைக்கும் நான் தமிழ் வடிகட்டி வெளியேத்துறீங்க. ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்ச மாணவன் தான் நான் சொல்ல. அதனால அதோட குவாலிட்டியை நான் பாக்குறேன். இப்போ கவர்மெண்ட் தப்பு. குவாலிட்டி நீங்க மறைச்சிட்டே இருந்தீங்கன்னா வாத்தியார் இருக்க மாட்டான். நாளைக்கு வாத்தியார் இருக்க மாட்டான் சொல்ல. அப்ப வாத்தியார் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அனுப்பிச்சு விட்டுடுவீங்களா? அவனுடைய வாழ்வு சீரடையுது. நம்ம குவாலிட்டி நோக்கி போகணும். நம்மளுடைய அது முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும். இப்போ எய்ம்ஸ்க்கு நம்ம ஏன் போக முடியல? சேலத்துல ஒரு பையன் போனா கவர்மெண்ட் குழந்தைக்கு ஈக்குவிட்டபிள் அக்சஸ் கொடுத்து ப்ரொவைட் பண்ணணுமா? குவாலிட்டி இல்ல அது குழந்தைக்கான வழிமுறை தான் இது. இந்த நீட் வந்து கண்டிப்பா 2-3 வருஷத்துல கவர்மெண்ட் இறங்கி வந்து ஆகணும். அப்ப இந்த 2-3 வருஷத்துல இந்த பிள்ளை எல்லாம் அவஸ்தைப்படட்டும். அவசரப்பட்டு வேலை கிடையாது. இவனை தியாகி ஆக்கிரலாம். 1180 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பையனால கண்டிப்பா நீட்டை குவாலிஃபை பண்ண முடியும். எந்த ஒரு ட்ரைனிங் இல்ல. 200க்கு 200 மார்க் வாங்குற தமிழ் மீடியம் பையனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். 1300 மார்க் வாங்கக்கூடிய பணக்கார வீட்டு பிள்ளைய பத்தி நான் பேசல. குவாலிட்டின்ற பேர்ல 6ஆம் கிளாஸ்ல இருந்தே நான் இனிமே வந்து நீட் கோயிற்சி எங்க பள்ளிக்கூடத்துல தருவோம்னு ஒரு ஆரம்பிப்பாங்க. 8ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஐஐடிஜே இதுக்கு பண்றது மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தரம்ன்ற பேர்ல 6ஆம் வகுப்புல இருந்தே அதுக்கு தயாராகும். அதால மாற்றம் வராது. அந்த வணிகம் தான் நடந்துட்டு இருக்குல்ல இப்ப. அது இன்னும் அதிகமாகும்ல சார். ஆக்சுவலா 2 விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா நீங்க ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சம்பந்தமா நிறைய பேச வேண்டியது. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. நம்மோடு தனியார் பள்ளிகளின் நிர்வாகி, அந்த சங்கத்தின் நிர்வாகி திரு பாட்ஷா இணைந்திருக்கிறார். வணக்கம் பாட்ஷா. அரசு இதை அணுகிற விதத்தில் ஒரு குழப்பம் ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. நீட்டை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் நீட்டுக்கான பயிற்சியை நாங்கள் தர்றோம், எங்கள் மாணவர்களுக்கு தருவோம்னு அறிவித்தார். நீங்கள் தான் நீட்டை ஏற்றுக்கலையே, அப்புறம் பயிற்சி எதுக்கு தர்றீங்க அப்படின்னு கேள்வி வந்தப்ப நீட் யதார்த்தம், எங்கள் மாணவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியது அவசியம், அதுக்காக நாங்கள் பயிற்சி தரோம்னு சொன்னார். அப்படி எந்த பயிற்சியும் கொடுத்தாங்களான்னு தெரியலை, எந்த அளவுக்கு மாணவர்கள் பயிற்சி பெற்றாங்கன்னு தெரியலை. அவர் இப்போ அமைச்சராகவும் இல்லை. இப்போ புதுசாக வந்திருக்கிற பள்ளிக்கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அதே கருத்தை சொல்கிறார். நீட்டுக்கு எதிராக சட்டம் போட்டாங்க இப்போது, ஆனால் நீட்டுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேதி நேற்றோடு முடிஞ்சிருச்சே, மாணவர்கள்ட்ட குழப்பம் இருக்கே, மாணவர்கள் விண்ணப்பிச்சாங்களான்னே தெரியலன்னா இல்லை மாணவர்கள் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்றார். அவர் இண்டிகேட் பண்ணுறது நீட்டுக்கு மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள், அதில் எந்த சிக்கலும் இல்லைன்றார். இப்போ நீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விலக்கு கிடைக்குமா, என்ன நிலைமை? இல்லை, பொதுவாக அந்த பள்ளிக்கல்வி அப்போது இருந்த அமைச்சர் மாப்பா அவர்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துட்டு தான் எதையுமே ஆரம்பிக்கிற வழக்கமாகவே இருந்தார்கள். மற்ற மந்திரிகள்லாம் முதல்ல ஒரு மீட்டிங் போட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் இருந்தது. மாப்பா சார்ட்ட அது வித்தியாசம் இருந்தது. நம்ம நிறையா வாட்டி நம்ம பேசியிருக்கோம். அரசாங்கத்தில் ஒரு திறத்தன்மை இல்லை அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயமாக இன்னைக்கு இருக்கிறது. அதே மாதிரி தான் நீட்டு விஷயத்திலும் இருக்கிறதாகவே நாங்கள் பார்க்குறோம். நீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் தனியார் பள்ளி சங்கம் வேண்டும் என்றே நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ஏனென்றால் இந்தியா முழுவதும் இந்த மாணவனை போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இந்த நீட்டு தேர்வை நம்ம பார்க்கலாம். அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள மாணவன் இவ்வளவு ஒரு 2000 சீட்டு இருக்கு அப்படின்னா அங்கே மட்டுமே அவன் படிக்காம அதிகமான சீட்டு பெறதுக்கான வாய்ப்புகளையும் இல்ல. தமிழ்நாட்டுல தான் இந்தியாலே அதிக சீட் இருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற சீட்டுங்க தான் இருக்கு. இன்னும் அதிக சீட் கிடைக்குமே. வாய்ப்பு எல்லா ஸ்டேட்லயும் அந்த மாநிலத்துக்காரங்கள தான் அட்மிட் பண்ணுவாங்க. இல்லையே, நீங்க போய் பெங்களூர்ல நீங்க நான் ரெசிடென்ட் ஆஃப் கர்நாடகா நீங்க போய் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிட முடியாது. அவங்க எல்லா ஸ்டேட்டும்
தங்களுக்கான இடத்தை ஆனாலும் உறுதி செய்திருக்கிறாங்க. நீட்ல இப்ப நீட் வேண்டுமா வேண்டாமான்றத கடந்துட்டோம். ஓகே. இப்போ நீட்டோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்குள்ள நம்ம வந்து நிறைய பேசியிருக்கிறோம். ஓகே. இப்ப மாணவர்கள்ட்ட ஒரு பரிதவிப்பு இருக்கு. இப்போ நீட் நடந்தா தமிழ்நாட்டு மாணவர்கிட்ட மட்டும் பரிதவிப்பு இல்ல, தமிழ்நாட்டிலேயே ஒரு பரிதவிப்பு இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது. சோ அதனால மாணவர்கள் குழப்பத்தில் இருப்பார்கள் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்கம் குழப்பத்தோட மாணவர்களை இந்த நேரத்தில் +2 தேர்வு எழுத அனுமதிக்கிறது இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு தேர்வு நடக்குது, ஒரு நிச்சயமற்ற தன்மையில தேர்வு எழுத வைக்கிறீங்க, அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற தேர்வு அப்படின்ற அளவுக்கு இந்த தேர்வை மாத்திட்டோம். உண்மைதான். இல்லை, இந்த ஆண்டு மாணவர்கள் உண்மையிலே பரிதாபத்துக்குரியவர். கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. இதில் குறைந்தது ஒரு 50,000 மாணவர்கள் ஒரு மருத்துவ கல்வி கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள். இவர்களுக்கு வந்து வேற எந்த ஆண்டும் இல்லாத ஒரு பெரிய சோதனை. நடக்குமா நடக்காதா, அரசு சொன்னபடி நிற்குமா நிற்காதா, மத்திய அரசு உண்மையிலே தலையிடுமா, நம்ம மீது அக்கறை காட்டுமா, இந்த கேள்விகள் மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இருக்குது. இது ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா அவங்க +2 எக்ஸாம் எவ்வளோ ப்ரெஷரோட எதிர்கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும். கூடவே அடிஷனல் ப்ரெஷர், நீட் இருக்குமா இருக்காதா, இருக்குன்னா அதுக்கு எப்போ தயாராது இந்த கேள்வி. இன்னொன்று, அதுக்கான அப்ளிகேஷன் டைம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணலை. இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வி எவ்வளவு ஒரு கேவலப்படுத்தப்படுது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் அணுகுமுறையினால அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். கட்டாயம் இந்த விஷயத்தில் தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கணும். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய அழுத்தம் தரப்பட்டதோ அப்படிப்பட்ட அழுத்தம் தரப்பட வேண்டும். அதுக்கேற்ற வகையில் இயக்கங்களும் செயல்படணும். இதுல என்னன்னா, ஜல்லிக்கட்டுல 4 பேர் இப்படி பேச வந்தா 4 பேரும் வி வாண்ட் ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நீட் வேண்டும் வேண்டான்றதுல பிளவு இருக்கு. அது காரணம் வந்து அப்படியான ஒரு அழுத்தம், ஜல்லிக்கட்டுக்கு கிடைத்த அழுத்தம் இதுக்கு கிடைக்குமா? முக்கியமான ஜல்லிக்கட்டுல மாடுகளை வைத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் யாரும் வந்து இங்க பேசல. அது ஒரு பண்பாட்டு ரீதி அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே வெளியில இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இங்க வியாபாரிகள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடம் நடத்தக்கூடியவர்கள், பள்ளிக்கூடம் நடத்துவதன் மூலமாக மார்க் வாங்க வைக்கிறோம், உத்தரவாதம் கொடுக்குறோம். இப்போ எனக்கு எஸ்கேப் ரூட் ஆயிடுச்சு. இங்க 200 மார்க் வாங்கலாம் கூட நீட்ல வாங்கிடுவான், நீட்டுக்கு நான் கோச்சிங் கொடுக்குறேன். அப்போ எனக்கு இப்போ டெக்ஸ்ட் புக், எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் புக் கொடுக்குற மாதிரி எக்ஸீட் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ் நான் சொல்ற மாதிரி இப்போ நீட் கிளாஸ் இருக்கு, நான் விளம்பரம் கொடுத்துக்க முடியும். எனவே என் பள்ளிக்கு இது லாபம். லாப நோக்கத்தில் எல்லா பள்ளியும் தானே அது கொடுக்கும். அதுதான் நானும் சொல்ல வரேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிஜி அசிஸ்டன்ட் போஸ்டே ஃபில் பண்ணல. வெக்கம் இல்லாம ஒரு பள்ளிக்கல்வி அமைச்சர், அதே பள்ளி முன்னாள் மரியாதைக்குரிய மாஃபோ பாஞ்சராஜன் அவரே சொல்றாரு 7000 வேகன்சி இருக்குன்னு. 7000 வேகன்சியை வச்சுக்கிட்டு இவர் வந்து என்ன கோச்சிங் கொடுப்பாரு? 7000ல பிஜி போஸ்ட் எத்தனை வேகன்சி? அப்கிரேட் ஆன 10ஆவதுல இருந்து 12ஆம் கிளாஸுக்கு அப்கிரேட் பண்ணீங்களே, அப்கிரேட் பண்ணா 6 சப்ஜெக்ட் இருக்கு. ஒரே கோர்ஸ் எடுத்துக்கிட்டா, ஒரு குரூப்னு எடுத்துக்கிட்டா கூட 6 சப்ஜெக்ட் வருது. 4 போஸ்ட் தானே கொடுத்தீங்க. 6 சப்ஜெக்ட் எப்படி 4 போஸ்ட் வந்து பிஜி டீச்சர் எடுப்பாங்க? அப்போ ஒரு அன்ஈக்குவலா வச்சுட்டு நீங்க ஈக்குவலா போட்டி போடுன்றீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுதான் ஒரு நாளிதழுடைய தலையங்கத்தில் அந்த பிரச்சனை எழுப்பி இருந்தாங்க. அப்படி பார்த்தா இன்இக்வாலிட்டின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலையும் தான் இருக்கு. நான் நீட்டை ஜஸ்டிஃபை பண்ணல. நீங்க வந்து 7000 என்னோட பாயிண்ட் காது கொடுத்து கேட்டுங்க. 7000 ஆசிரியர்கள் இல்லை. அதுல மேல்நிலை பள்ளியில +2க்கு பாடம் எடுக்கிற வாத்தியார் எவ்வளவு பேரு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த வாத்தியார் இல்லாம தான் +2 எக்ஸாம் அவர் எழுத போறாரு. ஏற்கனவே ஒரு நீதியான சூழல் இருக்கிறது மாதிரியும் நீட் வர்றதுனால தான் ஒரு அநீதி வந்துரும் அப்படின்றது மாதிரி இதை ப்ரொஜெக்ட் பண்றது. ஏற்கனவே அந்த மாணவனுக்கு நீங்க அநீதி இழைச்சிட்டீங்க. கண்டிப்பா 100% உண்மை. ஏற்கனவே அநீதி இழக்கப்பட்டது, மேலும் அநீதி இழக்கப்படுகிறது. இழந்த அநீதியிலிருந்து சரிப்படுத்துவதற்கான போராட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2 ஆண்டு காலமாக +2 பாடத்தை அப்கிரேட் பண்ணுங்க. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுனது NCF 2005க்கு முன்னாடி எழுதின பாடம், அதை அப்கிரேட் பண்ணுங்க. 2 ஆண்டு காலமாக கடுமையா போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி லீவ் வேகன்சியை ஃபில் பண்ணுங்க. அரசு பள்ளிகளை காப்பாற்றுவோன்ற இயக்கத்தில் தெருவில் இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அரசு பள்ளிகளை மாணவர்களை சேர்க்கிற வேலை, அரசு பள்ளி ஆசிரியர்களை கன்வின்ஸ் பண்ணி உங்க பிள்ளைகளை உங்க ஸ்கூல்லே சேருங்க, அப்பதான் சேர்ப்பாங்கன்னு பல பிள்ளைகளை அப்படி சேர்த்து விட்டுருக்கோம். இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னேறி போற நேரத்துல பின்னுக்கு இழுக்கிற மாதிரி இருக்குதே. ஒவ்வொரு இத்தனால நடந்தது, தப்பு நடந்தது, ஒத்துக்கிறோம். அந்த தப்பு, இதுதான் தப்பு, இதனாலதான் இந்த தரம் இங்க குறைஞ்சிருக்கு அப்படின்றத உணர்ந்து அதை மாநில அரசு சரி செய்ய முற்படுகின்ற நேரத்தில் மாநில அரசை பின்னுக்கு தள்ளுவதை போல, மாநில அரசே தேவையில்லை, பாடத்திட்டத்தை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகுது, நிர்வாகத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண போகுது. அப்ப மாநிலத்திற்கு ஒரு அமைச்சர் எதுக்கு? அப்ப மாநிலத்திற்கு ஒரு அமைச்சர் இல்லைன்னு ஆன பிறகு மாநிலத்துக்கு ஒரு அரசே தேவையில்லையே. இது நீங்க ஹைபோதிக்கல் கொஸ்டின் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் MLC கிடையாது.
கர்நாடகால எம்எல்சி உண்டு, 2 அவை உண்டு. இங்க எப்படி நம்ம எம்எல்சி வேண்டாம்னு சொன்னமோ அதே போல இன்னொரு குரல் இருக்கு, கவர்னர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாளைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க, பாடத்திட்டத்திலிருந்து நிர்வாகம் வரைக்கும் எல்லாம் அங்க செய்யறான்னா இங்க எதுக்கு நம்ம வரி பணம் வேணாகுது, எனவே மாநிலத்துக்கு ஒரு சர்க்காரே தேவையில்லை என்ற நிலையை நாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். அதுதான் இந்த நீட்டினுடைய முதல் படியாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது அத்துணையுமே உலக வர்த்தக அமைப்பின் கல்வியை கொண்டு வருவதற்கு தேவையான அடிப்படை கூறுகள். நீங்க அந்த கேட்ஸ் ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்களை படிக்காம நீட்ல இருக்கக்கூடிய சரத்துக்களை படித்துல நாம விளக்கிக்கிட்டே இருக்க முடியாது. ரெண்டாவது, இங்க குவாலிட்டி அப்படின்னு சொல்றது எங்க வரும்னு கேட்டா, சிபிஎஸ்இ பள்ளிகளை கூட டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு தான் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதுறாங்க. அவங்க ஆன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அனாட்டமி லேபுக்கு போறது இல்ல, பிசியாலஜி லேபுக்கு போறது இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்ல. உங்களுக்கு தரம் ஒன்று வேண்டும் நீங்கள் விரும்பினால் அப்படித்தானே செய்யணும், சிலபஸ் அப்படித்தானே மாத்தணும். அப்படி மாத்தினா அரசாங்கத்துக்கு அது கூடுதல் சுமை என்பதற்காக, அரசாங்கம் தன் பொறுப்பிலிருந்து விலகுவதற்காக தரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியது மாணவர்களே. தரம் எங்கோ இருக்கும், நீ தரத்தை நோக்கி நீ போ என்று சொல்வது ஒரு நல்வாழ்வு அரசாக இருக்க முடியாது, ஒரு வணிக ரீதியான ஒரு அரசாக. லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல இருந்து தான் 70% ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க. இப்போ அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்கூல் கோட் பண்ற அமௌண்ட் 4 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் 2 வருஷத்துக்கு. இப்போ அவங்க எல்லாம் ஃபார்மர்ஸா? இப்போ ஏழைகளுக்கு அங்க பெனிஃபிட் கிடைச்சிருச்சா? அதுல பொத்தாம் பொதுவா பேசிட முடியாதுங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த வீட்டு எஜமானி கிட்ட என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுமான்னு கேட்டு அந்த அம்மா ஃபீஸ் கட்டி தனியார் பள்ளியில படிக்கிற பிள்ளைகளும் உண்டு. நீங்க அரசு பள்ளியில நீங்க கொடுக்காத காரணத்தினால் எல்லோருமே தனியார் பள்ளியில படிக்கிற அத்துணை பேருமே கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு குவாலிட்டி குறைச்சிட முடியாது. இப்ப நாளைக்கு கவர்மெண்ட் நீ ஃபார்மரா அந்த எம்பிபிஎஸ் வச்சுக்கணும் கையில கொடுத்துட முடியுமா என்ன? அதுக்குன்னு ஒரு தகவல் இருக்கு, அதுக்கு நம்மளோட உயிர் சம்பந்தப்பட்டு இருக்கு, அடுத்த ஜெனரேஷன் இருக்கு. நான் நம்பி டாக்டர் நம்பி போகணும். ஆக்சுவலா அந்த டாக்டர் குவாலிட்டி இருக்கணும். இப்போ என்னோட இருக்கிறவங்களுக்குலாம் குவாலிட்டி இல்லன்றீங்களா? நீட்டுக்கு முன்னாடி இருக்கிற டாக்டர்ஸ்லாம் குவாலிட்டி இல்ல. ஆக்சுவலா அப்படி இருக்க டைம்ல இதுக்கு எக்ஸிட் எக்ஸாம் கொண்டு வரணும் கவர்மெண்ட். இப்போ இந்த எக்ஸிட் எக்ஸாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அது குவாலிட்டி எப்படி இருக்கு. இல்லீகலா நடக்கு. இல்லீகல் எக்ஸிட் அதாவது பணம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட மெடிக்கல் காலேஜோட கொள்ளடிக்கிறதுக்காக நீட் அவங்க பேன் பண்றாங்க. இந்த நீட் வர பட்சத்துல அந்த மாதிரி பிரைவேட் காலேஜ் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆக்ட்ல பிரைவேட் காலேஜ் பத்தி பேசவே இல்ல. பிரைவேட் காலேஜ் will go under இல்ல. பிரைவேட் காலேஜ் நீங்க கவர்மெண்ட் சீட்ட பத்தி குவாலிஃபைட் கண்டிப்பா பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்ஸ்க்கும் பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த அமெண்ட்மென்ட் கொண்டு வந்திருக்காங்க. மேனேஜ்மென்ட் கோட்டா கூட கம்பல்சரி சார் தப்பு சார். அது இல்ல 100% உண்மை. நீங்க வேணும் விசாரிச்சு பாருங்க. மேனேஜ்மென்ட் கோட்டா கூட ஏன் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. இல்ல நீங்க ரேங்க் பட்டியல்ல நீட்ல என்ன மார்க் எடுக்கறாங்களோ அந்த பட்டியலை வச்சு சீட் தர்றது இல்ல. குவாலிஃபைட் மார்க் ஒன்று இருக்கு சார். இப்போ அதுல மார்க்குக்கு நல்ல மார்க் நீட்லயே அதிக மார்க் எடுத்த மாணவன்ல வசதி இல்லாதவர்கள் பின்தங்கி போறதும், குறைவான மார்க் எடுத்த மாணவன் அட்மிஷன் வாங்குனதும் நடந்திருக்கு போன வருஷம். இல்ல ஆக்சுவலா சார் நான் தெளிவான விஷயம் நடந்திருக்கு. இல்ல தெளிவு பண்ணிடுற ஒரு விஷயம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இப்போ 100 மார்க் இருக்கு, 100 மார்க்ல 90 மார்க் எடுக்கிறதுக்கு நடக்குது. 35 மார்க்னு ஒன்று இருக்கு, 35 மார்க் கீழே இருக்கு, பாஸ் மார்க்னு வச்சிருக்காங்க. அந்த 35 மார்க் மேல எடுத்தாதான் அவன் +2 பாஸ். அந்த மாதிரி அந்த 820 மார்க்ல இருக்கக்கூடிய அந்த நீட் எக்ஸாம்ல 280 அந்த கேஸ்ட் தகுந்த மாதிரி 250 180 மார்க் எடுத்தாதான் குவாலிஃபைட். அவன் குவாலிஃபைட் ஆனா மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போக முடியும், பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்ஸுக்கும் போக முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க நீட் கொண்டு வரும்போது சொன்னது ஒரே தேர்வு, எந்த நன்கொடையில கேபிடேஷன் ஃபீ இருக்காது. ஓகே, இப்போ அவங்க மாத்திட்டாங்களே அந்த கேபிடேஷன் கோர்ஸ்னா அவங்க ஃபீஸ் ஆக்கிட்டாங்க. நீங்க டொனேஷன் கொடுக்க தேவையில்லை இப்படிலாம் சொல்லி தான் கொடுத்தீங்க. ஆனா இப்போ நீட்டுக்குள்ள அதிக ரேங்க் எடுக்கிற மாணவன், நீங்க குவாலிஃபை எக்ஸாம்னாலும் நீட்ல இருக்கிற மார்க் அதிகமா எடுத்த ஒரு மாணவன் வசதி இல்லைன்னா அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்காம போறதும், அதே நீட்ல குறைவான மார்க் எடுத்து குவாலிஃபை மட்டும் ஆன மாணவன் அட்மிஷன் வாங்கினதும் போன வருஷம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்கு, இந்தியா முழுக்க நடந்திருக்கு. நீட்டு வந்தா ஊழல் ஒளிஞ்சிரும், நீட் வந்தா நன்கொடை எல்லாம் இல்லாம போயிடும் அப்படி தகர்ந்து போயிடுச்சு. இல்ல அது அந்த அந்த டொனேஷன் மறைஞ்சி ஃபீஸா மாறிடுச்சு. கவர்மெண்ட் நவ இட் டேக் another step to monitoring the fee structure. இவ்வளவு மேல வாங்க கூடாதுன்னு கவர்மெண்ட் கொண்டு வரலாம். இல்ல தரம்ன்ற வாதம் அடி ஆயிடுச்சு. அதுல இல்ல இப்போ தரம் இருக்கு. அதுல இல்ல இப்போ மார்க் அதிகமா எடுத்த மாணவனை விட்டுட்டு குறைவான எடுத்த மாணவனுக்கு பணம் இருக்குதுன்னு நீங்க அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதுல எங்க தரம் இருக்கு? இல்ல இப்போ பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு வரதுக்கு முன்ன எப்படி போனாங்க மாணவர்கள்லாம்? இப்போ பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு முன்ன எப்படி போனாங்க? பிரைவேட் காலேஜ் கடிவாளம் போடல. இது பிரைவேட் காலேஜோட மொத்த அட்மிஷன் இந்த மதிப்பெண்ணை மட்டும் வச்சு போடுறதா நீட் இல்ல. இல்ல குவாலிஃபைட் இல்லாம அவங்க பிரைவேட் காலேஜ்ல பணம் இருந்தாலும் சேர்க்க முடியாது.
எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு சில qualified வசதியான ஆகாம மாணவர்கள் அவர்கள் போறது தடைப்பட்டிருக்கலாம். தடைப்பட்டிருக்கலாம். ஆனா ஓவராலா பார்க்கும்போது ஒரு பின்தங்கிய மாணவர்களுடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதான். நீட்டுங்கிறது அடிப்படையில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிபிஎஸ்சி பாடத்திட்டம், நண்பர் சொன்னார் சிபிஎஸ்சி பாடத்திட்டமும் இங்கே உள்ள பாடத்திட்டம் ஒன்றுன்னு சொல்லி ஒரு 60% ஒற்றுமை இருக்கலாம். மிக முக்கியமாக அது கேள்விகளை அணுகுற முறை எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. இதில் பயிற்சி பெறாமல் திடீர்னு சொல்லி ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல பயிற்சி பெற்று ஒரு மாணவன் வெற்றி பெற முடியாது. ஒரு 3 மாசத்துல யாரும் உங்களை பயிற்சி பெற சொன்னாங்க? சரி, ஓராண்டு ஈராண்டு கூட முடியாது. கடந்த ஆண்டே இருக்குன்ட்டாங்களா ஒரு அவங்க? மாணவன் டாக்டர் ஆகணும்னா குறைஞ்சது 6th இருந்து அவன் ரெடி ஆகணும் சார். அப்ப மட்டும் தான் அது கரெக்டா இருக்கும். நான் வந்து அப்பா டாக்டர் ஆவறாங்க, தாத்தா டாக்டர் இல்ல ஆவறாங்க. பச்சா, ஏன் 10ஆம் வகுப்பு வரையிலும் சுமாரா படிச்சுட்டு பல +1 +2ல பிரமாதமா படிக்கிற மாணவர்கள் இல்லையா? இருக்காங்க, நான் இல்லன்னு மறக்கல. பட் ஒரு அதுக்கே 6ஆம் வகுப்புலயே அவன் போட்டு திணிக்கிறீங்க. டாக்டர்ங்கிறது உயிர் நீட் சம்பந்தப்பட்ட கட்டாயம் என்று விஷயத்தை வந்தால் தீர்வு பண்ற ஒரு விஷயங்கள். இதுக்கு வந்து முழுமையாக ஆராய்ந்து நல்ல சார், டாக்டர் மட்டும் உயிரை முடிவு பண்றது இல்ல, டிரைவர் கூட தான் முடிவு பண்றாரு. அது ஆக்சிடென்ட். எல்லா திரைக்கும் அதுக்கான அறிவும் திறமையும் வேணும், அதுக்கான அர்ப்பணிப்பு வேணும். அது ஒண்ணும் இது இல்ல. அப்ப அதுக்கான ஏன்னா திறமை இல்லாத டாக்டருக்கு எனக்கு இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீட் கட்டாயம் என்று சொல்ல வந்தால் முடியுமா உங்களால? குறைந்தது 10 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டம் வேணும். குறைஞ்சது 1ஆவது வகுப்புல இருந்து ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இந்தியா முழுக்க கொண்டு வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி வரலாறை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மற்ற மாநிலங்கள்லாம் 5% இருந்தப்போ இங்கே 25% 30% கொண்டு வர காமராஜர் ஏற்பாடுகள் செய்தாரோ அதே போல மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரதுல காமராஜர் மட்டுமல்ல, அவருக்கு அப்புறம் வந்த முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டுல கூடுதல் முயற்சி எடுத்திருக்காங்க. காமராஜரோட வரலாறு நிறுத்திடுறீங்க. அதுக்கு பிறகு 50 வருஷம் நடந்திருக்கு. அதைத்தான் 50 வருஷத்துல இந்தியாவிலே அதிக மெடிக்கல் அதைத்தான் சொல்ல வரேன். அதைத்தான் சொல்றேன். இன்றைக்கு எல்லா மாவட்டத்திலயும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க இந்த 2 ஆட்சியும். இன்றைக்கு வந்து தமிழகம் வந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னா இதுக்கு ஒரு தொடர் முயற்சிகள் இருந்திருக்கு, ஒரு தொடர் வரலாறு இருக்கு. இந்த வரலாறை சிதைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் நீட். இதை எக்காரணம் கொண்டு அனுமதிக்க கூடாது. தமிழக எப்படி சிதைஞ்சு போயிடுன்னு சொல்லுங்க. அது தமிழ்ல பரீட்சை நடத்துறோம்ன்றாங்க ஒன்று. ரெண்டாவது, உங்க மாநில மாணவர்களையே நீங்க சேர்த்துக் கொள்ளலாம், அதுலயும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. மூன்றாவது, உங்க மாநிலத்துல என்ன இடஒதுக்கீடு முறை இருக்கோ அதையே நீங்க பின்பற்றிக் கொள்ளலாம்ட்டாங்க. மிக முக்கியமாக இதுல என்ன பாதிப்பு வந்துரும்? மிக முக்கியமாக பாடத்திட்டம் சிபிஎஸ்இ முறையில இருந்து கேட்கப்படுது. இங்க உள்ள மாணவர்கள் எல்லாம் வேறு முறைக்கு பயிற்றுவிக்கப்பட்டவங்க. மாணவர்கள் மட்டுமல்ல, இங்க உள்ள ஆசிரியர்கள் எல்லாரும் ஒரு 15-20 வருஷமா ஒரு முறையில பயிற்றுவிக்கப்பட்டிருக்கும் போது திடீர்னு இந்த முறையில தான் நீ பயிற்சி பெறணும். மனப்பாடம் பண்ணி +1 +2 இதுவரையிலும் மாநில பாடத்திட்டத்தில் இருந்த மாணவர்கள் படிச்சாங்க. சிபிஎஸ்இன்ற ஒன்றுல மனப்பாடம் கிடையாது, புரிந்து கொண்டு அந்த சாய்ஸை புரிந்து கொண்டு எழுதுற ஒரு மனப்பாடம் எடுத்துக்க முடியாது, ஒரு அணுகுமுறை, ஒரு பாடத்திட்டம் பற்றிய அணுகுமுறை, அதிலே ஒரு மாற்றம், ரெண்டுக்கும் மாற்றம். அதாவது நீங்க வந்து குவாலிட்டியை பற்றியோ டிஃபிகல்ட்டி லெவலை பற்றியோ ரெண்டும் வெவ்வேறு கட்டத்திலேருந்து பேச வேண்டிய விஷயம். என்ன டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கு வந்து தமிழில் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. இது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இந்த மாடலில் வரும்னு ஆங்கில வழியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்கனவே மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அவங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கான டைம் இருக்குது. இங்கே இவனுக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, மூன்றுமே இல்லை. வாய்ப்பு முதல்ல வேணும், வாய்ப்பு இருந்தால் அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை கிடையாது. உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு கிடையாது. அப்படி பயிற்சி கொடுக்கிற ஏற்பாடு இருந்தாலும் என் குடும்ப சூழலோட போட்டி போட்டு என்னால் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான சூழல்ன்றது எனக்கு இல்லை. எனவே தரமான கல்வி என்பது சமச்சீராக கொடுக்கும் போதுதான் அது நடக்கும் என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு டேட் இமீடியட்டா நீட்டை எடுத்து நீங்க அந்த நோட்டிபிகேஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஹாலுக்குள்ள இருக்கணும். 5 சென்டர் தான் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கீங்க. இந்த 5 சென்டர் ஃபில் ஆயிருச்சுன்னு சொன்னா பக்கத்து மாநிலத்தில் தான் நீங்க போய் எக்ஸாம் எழுதணும்ன்றது. 7:30 மணிக்குள்ள ஒருத்தர் சென்டருக்குள்ள வரணும்னா அவன் முந்தி நாள் வந்து தங்கனானா தான் முடியும். 1400 ரூபா பணம் கட்டுறது, அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் பேங்க்குக்கு கட்டுறது, அது இல்லாமல் அவனுடைய போக்குவரத்து செலவு, அவன் தங்குற செலவு, இவ்வளவு பணமும் இருக்கிறவன் மட்டும்தான் இனிமேல் எம்பிபிஎஸ்க்கு போக முடியும். வெறும் மார்க்கை வச்சுட்டு போக முடியாது. பணம் இருந்தா படி, பணம் இல்லைன்னா விட்டுரு என்பதுதான் நீட்டே தவிர இது தகுதி பற்றும் தேர்தல்ல. தகுதி படைத்தவர்களை வடிகட்டி வெளியேற்றும் தேர்வு. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, ஹையர் செகண்டரியில இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு எக்ஸாம் இருந்தது. அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த காலகட்டத்தில் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் ஒருத்தர் இன்னொரு வருஷம் வீட்டிலே உட்கார்ந்து படிச்சு அவர் இறங்கிட்டு வருவார். இது சமமற்ற போட்டி. அப்ப அந்த ஆண்டு படிச்சவனுக்கு இவன் வந்து எனவே இம்ப்ரூவ்மெண்ட்டை ஒழிச்சாங்க. நீட்டில் என்ன சொல்றீங்க,
3 attempt கொடுக்குறீங்க. அப்ப இந்த அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆகுறவன் இல்ல லோ மார்க் வாங்குறவன் அடுத்த அட்டெம்ப்ட்க்கு என்ன பண்ண போறான்? ஒரு வருஷம் உட்கார்ந்து படிச்சு எழுதிட்டு வர போறான். அப்ப அவனும் இவனும் ஒண்ணா? அப்ப ஒரு வருஷம் வீட்ல உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு யாருக்கு வசதி இருக்கோ அவர்கள் எம்பிபிஎஸ்க்கு போனா போறோம், மற்றவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான். 15% கோட்டா இருக்கு. ஆக்சுவலி ஆல் ஓவர் இந்தியாவில் 15% கோட்டா. அந்த 15% கோட்டா ஆல்ரெடி இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ வந்து நீட்டுக்காக மட்டும் அது கொடுக்கல, அதுக்கு முன்னே தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ற கேண்டிடேட் அந்த 15% கோட்டால வர முடியுமே ஒழிய அந்த 85% கோட்டால கை வைக்க முடியும் அப்படின்னு எங்க ரூல்ஸ் சொல்லுது? அப்படி எங்க ரூல்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. அந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் you are allowed to give 3 attempts. அந்த 3 attemptsல குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க சீட் கொடுக்கற நான் சும்மா இருந்துருவேனா? நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேனா? இப்ப 69% ரிசர்வேஷன் இருக்கும் போதே நான் வந்து அன்ரிசர்வ்டு கம்யூனிட்டி 60% 69% வருஷத்துக்கு 12 பேர் மார்க் பொறுத்து கூப்பிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓபன் டிரான்ஸ்பரண்ட் ஆக்சுவலா. இப்ப கவுன்சிலிங்ல வந்து இந்த மார்க்க பொறுத்து கூப்பிடுறாங்க. ஆமா 3 அட்டெம்ப்ட் பாக்குறாங்க. 3 அட்டெம்ப்ட் தான் பாக்குறாங்க. தேர்ட் அட்டெம்ப்ட்ல மார்க் இருந்தா கூட மார்க் நிமிஷம் பேச விடுங்க. என்னோட வார்த்தையை முடிச்சிட்டு இருந்தோட ஆக்சுவலா அதாவது நீட்டால வந்து எனக்கு தெரிஞ்சு கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறது கிடையாது. இப்போ நான் முடிச்சிடுறேன். கர்நாடகா கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் பக்கத்துல ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல ஒரு மாணவன் இருக்கிறான். சரி, அவன் நீட் எழுதணும்னா எங்க வரணும் சார்? +2 எக்ஸாம் அவன் ஊர்லயே எழுதிடுவான். 5 இடம் தான் கொடுத்துருக்காங்க. மதுரை, கோயம்புத்தூர். எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்து எழுதணும்? கஷ்டமான. இவ்வளவு முக்கியமான ஒன்றுல நீங்க 5 சென்டர் மட்டும் வச்சு 9 லட்சம் பேர் வந்து சென்டரை இன்கிரீஸ் பண்ணதானே சார் சொல்லணும். இன்கிரீஸ் பண்ணனும். அதுக்கு நீட் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்க கவலையே படாம நீங்க வந்து 5 இருக்கு அத 10 ஆக்குங்க. இந்த மாவட்டத்துக்கு ஒரு இது பண்ணுங்க. இத பத்தி இப்படின்னு போடலாம், இப்படி இதுக்காக போடலாம், இதுக்காக பேசலாம். அதுக்காக அது நீங்க கோரிக்கை வைக்கிறவங்களாவே ஏன் இவங்களை இன்னொரு தரப்பை நீங்க மாத்துறீங்க? நீங்க ஒரு பரீட்சை கொண்டு வரேன், தரத்தை ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாணவன் எப்படி வருவான்னு யோசிச்சிருக்க வேண்டாமா? கன்னியாகுமரியில இதுல இடம் இருக்கா? தூத்துக்குடியில நீங்க பயிற்சி நீங்க மைய வைக்க போறீங்களா? சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் கேட்கலாம் சார். இங்க இவ்வளவு எக்ஸாம் சென்டர் இருக்கு. இதுல கூட அக்கறை செலுத்தாத ஒருத்தங்க நீங்க தேர்வு நடத்துறீங்கன்னா நீங்க எதுக்கு நடத்துறீங்கன்ற கேள்வி வராதா? இல்ல, எந்த ஒரு பிரச்சனைன்னு அரசாங்கத்துல கேட்கும் போதுதான் அப்படியா 5 அரசாங்கமே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரையும் கோரிக்கை மனுவோட வச்சிருக்கணும். நீங்க மக்கள் வந்து மனுவோட வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் பதட்டத்தோட தானே வச்சிருக்கீங்க. நீங்க கோரிக்கை மனுவாது பரவாயில்ல. விடிஞ்சா நீங்க எத்தனை இதுல 9 லட்சம் பேர்ல 50% பெண் குழந்தைகள். அவங்க வந்து ரிமோட்டஸ்ட் பார்ட் கோடியக்கரையில ஒரு குழந்தை பரீட்சை எழுது +2 பொண்ணு இருக்குதுன்னா அவங்க திருச்சிக்கு வந்து எழுதணும். திருச்சிக்கு வந்து எழுதணும். அப்ப எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் திருச்சியில உறவினர்கள் இருப்பாங்க. அப்ப கலெக்டர் போய் எங்களுக்கு வந்து கொடுங்க, இந்த மாதிரி இங்க சென்டர்ஸ் போடணும் கேட்கலாம், தப்பு இல்ல. ஏன் நீங்க யோசிக்கல? ஏன் கலெக்டரேட் நாங்க போகணும்? நீங்க ஏன் யோசிக்கல? 9 லட்சம் பேர் வந்து பரீட்சை எழுதணுமே, 5 சென்டர் மட்டும் சொல்றமே, எப்படி சாத்தியமாகும்? ஏன் யோசிக்கல நீங்க? குவாலிட்டி பிரைம் மினிஸ்டர் இல்ல, குவாலிட்டி ஹெல்த் மினிஸ்டர் இல்ல, குவாலிட்டி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இல்ல, குவாலிட்டி ஹெல்த் செக்ரட்டரி. அத வாழ்த்து ஒவ்வொருவரும் ஐஏஎஸ் ஆபீசர் எங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு ஐஏஎஸ் எழுதிருப்பான் சார். ஆனா அவனுக்கு குவாலிட்டி இல்ல சார். இதெல்லாம் திங்க் பண்றதுக்கு. எனவே அரசு பள்ளியில படிச்சிட்டு வரவனா கோரிக்கை மனு கொடுக்கணும் சார். எங்க ஸ்கூல்ல படிக்கிறவன நாங்க கை கட்டி தான் சார் படிக்க வைப்போம். அரசு பள்ளியில படிக்கிறவன் தான் கோரிக்கை எழுப்புவான். எனவே அரசு பள்ளியில இருக்க கோரிக்கை வைப்பான் சார். என் பள்ளியில இருக்கிறவன் அரசு பள்ளியில இருக்கிறவன் எம்பிபிஎஸ் படிக்காம பாத்துப்பா சார். அது வெளிப்படையா சொல்லுங்க. கன்னியாகுமரியில இருக்கிற தனியார் பள்ளியில இருக்கா எல்லாம் நல்லா இருக்கணும். அப்ப அரசு பள்ளியில இருக்கவன் நீட்டுக்கு தயாரா தான் இருக்கணும். அதுதாங்க எங்களுக்கு அரசு பள்ளி நல்லா இருக்கு, நீட்டுக்கு மட்டும் அரசு பள்ளினா உங்க கருத்து நாங்க பயம் என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இது ஒற்றையாட்சியின் கீழ் கொண்டு போறதுக்கு, WTO கீழ கொண்டு போறதுக்கு, ஒட்டுமொத்தமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அலோவ் பண்றதுக்கு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் இல்ல ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அலோவ் பண்றதுக்கு நீண்ட கால அஜெண்டா நீட்ல இருக்குன்னு சொல்றோம். இந்துத்துவாவினுடைய பிராமணியத்தினுடைய மிகப்பெரிய அஜெண்டா இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி டிபேட்ஸ்ல அம்பேத்கர் வந்து ஃபெடரேஷன் எல்லாத்தையும் குப்பையில போட சொல்றீங்க சார். ஆக்சுவலா எது நல்ல விஷயம்? இருக்கிற நல்ல விஷயம் திறமையானவனை வடிகட்டி வெளியேற்றுவது படிக்க முடியுங்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். இந்தியாவுல சொன்னா நான் படிக்கவே வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. தாத்தா டாக்டர், அவன் டாக்டருக்கு நானும் டாக்டர் விஷயத்தை கத்துக்க முடியாது. யார் அப்படி சொல்றாங்க? கத்துக்க பழகணும். இங்க வந்து கல்வியை சில நேரத்துல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம சில கல்வியாளர் இருக்கிறாங்க. அது யாரு? கஜேந்திரன் கூட சொல்லலாம். தனி மனித தாக்குதல் கருத்து தான் பேசணும். என்னுடைய வாதம் என்னன்னா, இந்த நீட் உண்மையாவே கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்.
அது மட்டும் இல்லாம சார், கோடியக்கரையில இருக்கிறவங்க இல்ல அந்த 200 சென்ட்ரல் கிலோமீட்டர் சார் இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க சார், ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அத சொல்றாரு. இல்ல இல்ல இது ஐஏஎஸ் IAS exam village சொல்றாரு. இது IAS exam. இல்ல, IAS IAS exam ஒரு மாநிலத்துல எவ்வளவு பேர் எழுதுறாங்க? எந்த வயசுல எழுதுறாங்க? 17 வயசுல இருக்கிற ஒரு குழந்தை வந்து Okay. எப்படி வந்து நீங்க ஒரு 200 கிலோமீட்டர் சார் ஐஏஎஸ் எக்ஸாம் விட்டுருங்க, என்டிஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட எக்ஸாம் இருக்கு, அதோட growth தெரியுமா? அது 2 எக்ஸாம் நடக்குது. சோ மக்களுக்கு அவேர்னஸ் இல்ல. நீங்க நினைக்கிறீங்களா கோடி அந்த ஒரு 500 ரூபாய் செலவு பண்ண முடியாம அளவுக்கு மக்கள் இருக்காங்க நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல படிப்பு கிடைக்குதுன்னா அது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இப்ப 500 ரூபாய்க்காக அவன் வாழ்க்கை நம்ம அழிச்சிட முடியுமா? 500 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல போட்டு கொடுக்க முடியுமா? அடிப்படையில பேச வேண்டியது நேரமா இருக்கு. நிச்சயமா அதாவது இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அக்கறையின்மை, கிராமப்புற மாணவர்கள் பற்றி, பின்தங்கிய மாணவர்கள் பற்றி ஒரு அக்கறையின்மை நீட் என்பது கொண்டு வந்திருக்குங்கிறது ஒரு விஷயம். இதையும் தாண்டி இந்த நீட்டை திணிக்கக்கூடிய மத்திய அரசு அல்லது எம்சிஐ அவங்க வந்து மருத்துவ கல்விக்கே ஒரு உரிய அக்கறை செலுத்தலைங்கிறதா ஒரு யதார்த்தம். அதை பற்றி ஒரு ஓவரால் விஷன் கிடையாது. சொல்லப்போனால் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 என்ஜினியரிங் சீட்ஸ், ஆனால் டோட்டல் இந்தியாவில் கிட்டத்தட்ட 50,000 மெடிக்கல் சீட்ஸ். இது இவ்வளோ பெரிய நாட்டுக்கு இது போதுமா? இதை மாற்றுவதற்கு என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க? எம்சிஐயில் உள்ளவங்கெல்லாம் தங்க கட்டிகளை சேர்த்துட்டு போகிறத தவிர உண்மையான மருத்துவ கல்வியை ஒரு உளப்பூர்வமான ஒரு அக்கறையோ அதற்கான ஏற்பாடுகளோ இல்லை. அதே மாதிரி ஒரு முன்னாள் மருத்துவக் கல்வி விசி சொன்னார் என்கிட்ட, கிட்டத்தட்ட பாடத்திட்டம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதை வச்சு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை மாற்றுவதற்கு எம்சி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது. நீங்க +2 பாடத்திட்டத்தை 10 வருஷமா மாத்த மாட்டீங்க. அதை விட பிசியாலஜி மட்டும் உடனே வருஷத்துக்கு ஒன்று மாத்திட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது மருத்துவம் டாக்டர் வந்து கடவுளுக்கு இணையானவன்னு சொல்றோம். ஆனா அவங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய கல்வி 20 வருஷத்துக்கு. இங்க உள்ள பிரச்சனைக்கு வந்துருவோம். இப்ப மாணவர்கள் என்ன செய்யணும்? இன்னைக்கு வந்து பெற்றோர்கள்ட்ட ஒரு பதற்றம் இருக்கு, ஒரு கவலை இருக்கு. இது வந்து ஒரு திணிக்கப்பட்ட பதட்டம். இதற்கு முழுக்க காரணம் மத்திய அரசு, அதே போல மாநில அரசுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை. சார் 2013லயே நீட் வந்துருச்சு. ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி இது சென்ட்ரல், இது ரொம்ப நாளா நடக்கிற ஒரு ப்ராசஸ். இது வந்து ரெகுலரைஸ் பண்றாங்க. இல்ல ஒரு ஒழுங்குமுறை கொண்டு நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாநில அரசு இதுல உறுதியா இருக்கும், அதுல வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் இருந்திருக்கூடாதா? இல்ல நிச்சயமா இல்ல, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏகமனதாக நிறைவேற்றிய சட்டத்தை மத்திய அரசாங்கம் அப்படி ரத்து பண்ண முடியாது. அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். இல்ல, இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்க ஜல்லிக்கட்டுக்கு அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது வந்து நீட்டை வைத்தும் அரசியல் செய்கிறார்கள், ஹைட்ரோ கார்பனை வச்சும் அரசியல் செய்யறாங்க. எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யற ஒரு போக்கு தான் இருக்கு. அதுதான் எங்களுக்கு தந்தை பெரியார் கற்றுத் தந்தார். மறுப்பை எப்படி எதிர்கொள்வது, மறுத்தல் அரசியலை எப்படி எடுத்துக்கொள்வது. இது ஒரு மறுத்தல் அரசியல். கல்வி என்பது மறுக்கப்பட்ட சமூகம். தமிழ்நாட்டில் அந்த மறுத்தல் அரசியலுக்கு எதிராக 200 ஆண்டு கால சமூக நீதி போராட்டம் நடந்திருக்கு. அதனால தான் எல்லாவற்றுக்குமே தமிழ்நாட்டிலிருந்து முதல் குரல் எழும்புகிறது. இது மாநிலத்தினுடைய சுயாட்சி மட்டுமல்ல, மாநிலத்தில் பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு திறந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் நிதியை ஒதுக்க வேண்டிய அளவில் நிதி ஒதுக்க வேண்டியது இருக்கு. இப்போ உள்ள சூழலுக்கு வாங்க. நீட் நடக்கும், மாணவன் தமிழ்நாட்டு மாணவன் எழுதணுமா, எழுதாம இருக்கிற சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கிருமா? 2 விஷயம் தாங்க. ஒன்று, மார்ச் 1 முடிஞ்சிருச்சு. எவனால் 1400 ரூபா பிசி எம்பிசி பத்திர ஓசி அவங்க யாரால வந்து 1400 ரூபா கட்ட முடியுமோ அவங்க கட்டிட்டாங்க, போட்டுட்டாங்க. எஸ்சி எஸ்டியில் 750 ரூபா கட்டுற வசதி இருக்கிறவன் போட்டுட்டான், வசதி இல்லாதவன் போட முடியல, அவன் வெளியில நிற்கிறான். அதனால இனிமேல வந்து நீங்க குழப்பமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிட்டாங்க, அவங்க எக்ஸாம் எழுத போறாங்க, ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்ப்பற்றவரோட நிலைமை என்னன்றது தான். நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள், அது நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லை. இது சுப்ரீம் கோர்ட் தான் அதோடைய ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும் சார். ஆக்சுவலா அந்த டைம் அது கம்பல்சரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அந்த அப்ளை பண்ணாத மாணவர்களுக்கு உதவி பண்ணி திரும்ப அப்ளை பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட்டும் பேர் பண்ணலாம் ஆக்சுவலா. ஆனால் அது கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் நீட் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கிவ் அ குவாலிட்டி எஜுகேஷன் பாத். இது பணம் படித்தவங்களுடைய அந்த அந்த டாமினேஷனை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த அரசுக்கு வந்து இன்னொரு விலையில்லா திட்டம் இருக்கு. நீட்டுக்கான கட்டணத்தை அரசே செலுத்தும் அப்படின்ற கட்டத்துக்கும் போவாங்க. அது இன்னொரு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். சுப்ரீம் கோர்ட் இதுல மறுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி மறுத்தா நாங்க இம்ப்ளீட் ஆகும். நாங்க என்ன கேட்போம், டஸ் இட் ஸ்டாண்ட் தி டெஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் 14 கேட்போம். 72,000 ரூபாய் நவோதயா பள்ளிக்கு செலவு செய்கின்ற போது மாநில அரசு பள்ளிக்கு ஒரு மாணக்கு எவ்வளவு செலவு செய்றீங்க? ஒரு சுப்ரீம் கோர்ட் சிட்டிங் ஜட்ஜ் பேர்ல ஒரு கமிஷன் போட்டு எல்லோருக்கும் ஈக்குவிட்டபிள் அக்சஸ் இருக்குன்னு என்ஷூர் பண்ணிட்டு தான் நீட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் மூக்க நுழைக்க முடியும். நீட்டோட நிறுத்திடுவோம். இன்றைய நிலையில் நீட் என்பது ஒரு சமூக அநீதி. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அப்படிப்பட்ட ஒரு பொதுத் தேர்வை கொண்டு வரணும். அதுக்கான தயாரிப்புகள் இன்றே தொடங்கிட்டு செய்தால் சரி. மற்றபடி இந்த ஆண்டு எக்காரணம் கொண்டும் நீட் வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழக அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும்.
ஊடகங்கள், அனைத்து இயக்கங்கள் இதற்கான ஓங்கி குரல் எடுக்க வேண்டும். ஒரு வரியில மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வருடம் waste ஆகிட போகுது. எல்லாருமே போர் வீரராகவே நிலைமை அப்படிதான் இருக்கு. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வருடம் வாழ்க்கையில் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் இப்படி இருந்தாலும் தயாராக இருங்கள், இப்படி இருந்தாலும் தயாராக இருங்கள். தெளிவாக +2 எக்ஸாம் எழுதுங்கள். இந்த விஷயத்தை அதற்கு பிறகு யோசித்து ஒரு நல்ல முடிவு ஏற்பலாம். நீங்கள் எதற்கும் தயாராக இருங்கள். வெற்றி எப்பயுமே மாணவர் பக்கமே இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். தயாரா இருக்கிற மாணவனுக்கும் வெற்றி, தயாரா இல்லாத மாணவர்களுக்கும் வெற்றி. மாணவன்னா வெற்றி தான். ரைட். நன்றி, மகிழ்ச்சி உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.